அதிபருடைய வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்திக்கிட்டு இருக்காரு சவுக்கு. தலைவனை வந்து திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்னு சொல்லி விஜய சொன்னார்ல. அப்ப இவர் இன்னைக்கு எதுக்கு நடிக்க போயிருக்காரு அப்படிங்கிறத சவுக்கு வச்சு செய்யறாரு. கேட்டுட்டு உங்க கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்க மக்களே. என்ன நீங்க சொன்ன மாதிரி தலைவனை தரையில் தேடுங்கள் திரையில் தேடாதீங்கன்ட்டு என்ன சார் படம் நடிக்க போயிருக்காரு? இப்பதானே அண்ணாமலை பத்தி பேசுனேன், இது இன்னொரு வெர்ஷன், அவ்வளவுதான். இல்ல சார், நான் வந்து இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நான் இதை இவ்வளவு ஈஸியா விட மாட்டேன். ஈஸியா விடமா அப்படி இல்ல சார். மக்கள்லாம் வந்து அண்ணனை வந்து இப்படி திரைக்கு போக வச்சுட்டாங்க. தரையில நின்னுக்கே இருந்தாரு. 6வது ஸ்டீன் நீங்களா அவரை பாவம் தேர்ந்தெடுத்தீங்களா? அதனால தரையில நின்னா நீங்க தேர்ந்தெடுக்கல, நான் திரைக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு சார். ஏன்பா நீ பாட்டுக்கு மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லிட்டு திரள் நிதி வாங்கி வெளிநாட்டு மகிழ்ந்து வாங்கி ஒய்யாரமாக பயணித்துக் கொண்டிருந்தால் மக்கள் என்ன மீண்டும் மீண்டும் வாக்களிக்க முட்டாள்களா? திரள் நிதி கேட்டா திரள் நிதி கேட்கறேன்றீங்க. அப்ப நிதிக்கு நான் எங்க தான் போங்க? படம் நடிச்சாதான் காசு வரும். இப்போ ஒழுங்கா பொத்துனாப்புல இருக்க வேண்டியதான். சினிமாவில் நடிக்கிறவன் எதுக்கு நோண்டிட்டு இருக்க? ஓட்டு போடுறவன் எதுக்கு கண்ணா புண்ணான்னு திட்டுற? விஜய்க்கு ஓட்டு போட்டலாம் பைத்தியக்காரனா? நீ அந்த சினிமாவுக்கு தானே போற? இன்னொன்று எங்க இருந்தியா வந்த நீ? என்ன 9 வயது இருக்கும்போதே விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்து போராளி ஆயிட்டீங்களா நீங்க? சரி, எல்லாருக்கும் ஒரு டங் ஸ்லிப் ஆகும், ஒரு இயலாமை ஆற்றாமை. புலம்புபவர்கள் தலைவர்களாக முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும். இதனால்தான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் காலத்தை வென்ற தலைவர்களாக அவர்கள் வாழும் வரையில் இருந்தார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை தம்பி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சாகர வரைக்கும் கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியல. 13 வருஷமும் கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்தார். இப்போ தாவேக தூக்குற மாதிரி அப்போ ஏடிஎம்கே தூக்கியிருக்காது, தூக்குனார் எம்ஜிஆர். அதெல்லாம் மீறி ஏதாவது பண்ணுவார். எதுவுமே இல்லைன்னா கையில் தாட்டினை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் இந்தியில் தளிக்கிறேன்னு கிளம்பிடுவார். ஜெயலலிதாவை சொல்லலாம். 96 படுதோல்வி கண்ட பிறகு அதோட போயிருக்கோம் தம்மா விடுங்க. அந்த ஜெயலலிதாவை கைது செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சென்ற அந்த தினத்தில் பெயர் மறந்து விட்டேன், கண்ணனா என்னன்றது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இங்கிலீஷில் ஒரு மேகசின் ஆரம்பித்து அதுக்கு எடிட்டர் ஆகணும்னு ஜெயலலிதாவுக்கு ஆசை. அரசியல் விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மேகசினுக்கான பிளான்ஸோட அப்போ அவுட்லுக்குன்னு ஒரு மேகசின் வந்துட்டு அப்போ தான் வர தொடங்கியது. அந்த பேட்டர்னில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எழுதணும்னு ஆசை. ஜெயலலிதாவுக்கு எழுதணும். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் எழுத விடல அந்த அம்மாவை. சரி நம்ம ஒதுங்கிலாம் போயிடலான்னு நினைக்கும் போது அரசு பண்ணி உள்ள வச்சுட்டேன். 98 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தான் நினைக்கிறேன், என்னை 28 நாட்கள் சிறையில் வைத்த இந்த கருணாநிதியை சும்மா விட மாட்டேன். எனக்கு பிள்ளையா குட்டியா? அங்கே பார்த்தியா, ஏறாத படிகள் இல்லை, தட்டாத கதவுகள் இல்லை. அப்படி ஒரு வெறியோடு பயணித்தார் ஜெயலலிதா. அந்த வெறி வேண்டும். எப்போ எலெக்ஷன் வரும் வசூலை போடலான்ட்டு இருக்கிறவன் ஜெயிக்க மாட்டான்ப்பா. புரிஞ்சுக்க. உங்கள் இலக்கே மகிழ்ச்சியாக மகிழுந்தில் பயணிப்பது. 2 வருஷம் ஆச்சு. இதை வித்துட்டு புதிய மகிழுந்து வாங்குவது, எரிபொருளுக்கு அதே திரள் நிதியிலிருந்து எடுப்பது. அதுவும் பத்தவில்லை என்றால் இப்படி 2 படத்தில் நடிப்பது. இதையே லட்சியமாக வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு ஆட்சி பிடிக்க போகிற? இந்த நிலம் என் கையில் சிக்குச்சுன்னா கடைசி வரைக்கும் சிக்காது. நீ தான் சிக்குவ ஒரு நாள். அதாவது நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க பூரா முட்டாள்னு நினைக்கக்கூடாது. இல்லை மைக்கு முன்னாடி நல்லா பேசுனா அருமையாக பேசுகிறாருப்பா, சொல்கிறது பூரா உண்மைப்பா நம்பிப்பாங்களா? சரி சார், இந்த நேரத்தில் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்படிலாம் போய் சொல்லாதீங்க சார். நீங்கள் இல்லைப்பா, ஒருத்தர் தன்னை வந்து புத்திசாலின்னு நினச்சிக்கிறது தவறு இல்லை. நீங்கள் புத்திசாலியாகவே கூட இருக்கலாம், ஆனால் மற்றவனை முட்டாள் நினைக்கக்கூடாதுல்ல, எல்லாரையும் முட்டாள் நினைக்கக்கூடாதுல்ல. அண்ணன் அப்படி நினைக்கிறாரு. இல்லைன்னா துப்பாக்கியில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தான்னு கூசாமல் சொல்லுவாரா? இட்லி கூட கறி கதை சொல்லுவாரா? அது ஒரு இடத்துல இல்லை, கேட்குற இடத்துலலாம் சொல்கிறது. அதுவும் எப்படி இந்த வீடியோலாம் இருக்கும் பாரு. இப்போ கரையில் உட்காந்துட்டு பார்க்குறாராம், வேக வேகமாக ஒரு குட்டி போட்டில் எல்லாம் போகிறாங்களாம். என்னென்னு பார்த்தா ஆமாவோட கவுத்து போட்டு துடு போட்டு போகிறாங்களாம். என்னடா அது? இதை நீ மேடையில் சொல்கிறேன்னா அப்போ எங்களெல்லாம் எவ்வளோ மாங்கான்னு நினச்சிருப்ப நீ. அதான் 8லேருந்து 4 ஆச்சு, 4லேருந்து 1.5 போகுது பாரு.